அனைவருக்கும் டிவைன் ஹீலர் ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ரேக்கியில் சோக்குரே அப்படின்னு ஒரு சின்னம், அந்த சோக்குரே சிம்பல் சிவலிங்க தத்துவத்துடன் எப்படி ஒத்து செல்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் நம்மை முன்னே கொண்டு செல்வது சக்தி தான். அந்த சக்தியை எப்படி சேர்க்கலாம், எப்படி திசை திருப்பலாம், அப்படியே எப்படி பாதுகாக்க முடியும் என்று கேள்விகள் எழும். ரேகி எனும் அற்புத ஆன்மீக சிகிச்சை முறையில் இந்த சக்தியை அழைக்கும், அதை குவித்து அதை எங்கு வேண்டுமென்றாலும் செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பு சின்னம் இருக்கிறது. அதுதான் சோக்குரே சிம்பல். இந்த சோக்குரே சிம்பல் என்பதும் லிங்கமும் ஒரே தத்துவத்தை கொண்டது. சோக்குரே சிம்பலில் நேர்கோடுகளும் வட்டக்கோடுகளும் இருக்கும். லிங்கத்திலும் வட்டமும் நேர்கோடும் கொண்டதுதான் இந்த லிங்க தத்துவம். லிங்க தத்துவத்தை பொறுத்தவரையில் அது அறிவியலைத்தான் ஆன்மீகமாக சொல்லுவார்கள். அதாவது லிங்கத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய நேர்கோடானது சூரிய கதிர்களுடைய ஒளிக்கற்றைகள் நேர் திசையில் செலுத்தப்படுகிறது. அதாவது வலது பக்க சிவனுடைய வலது பக்க ஆண் தன்மையை குறிக்கக்கூடியது இந்த நேர்கோடு, சூரியனுடைய தன்மை. சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் நேர்கோட்டில் பிரவேசிக்கிறதுனால அது நேர்கோடாக இருக்குது. வட்டக்கோடு சந்திரனுடைய அமைப்பு. இரவில் சந்திரனுடைய ஒளிக்கற்றைகள் வட்ட வடிவில் பூமிக்கு சேரும். நிலவு குளிர்ச்சி வட்ட வடிவில் வரக்கூடிய பெண் தன்மைக்குரியது. அதனால அதை லிங்க தத்துவத்தான் வச்சிருக்கிறாங்க. அது அறிவியல் தான். ஆன்மீகம் அறிவியல் ரெண்டும் சேர்ந்தது தான் லிங்க தத்துவம். இந்த சோக்குரே சிம்பலும் சேம் அதே தன்மைகளை கொண்டது தான். இது சாதாரண சின்னமில்லை. உங்கள் கையில் இருக்கும் ஒரு ஆன் ஸ்விட்ச் மாதிரி. இது எங்கு வேண்டுமானாலும் சக்தியை ஆன் செய்யலாம். அங்கு சக்தியை பாய்ச்சக்கூடிய ரகசிய குறியீடு இது. வலி குறைக்கிறதுக்கு, மன அமைதியை உண்டாக்குறதுக்கு, வீட்டை தூய்மைப்படுத்துறதுக்கு, ஆன்மீக இணைப்பை ஆழமாக ஏற்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோக்குரே சிம்பல் பயன்படுகிறது. இன்றைய காணொளியில் இந்த சோக்குரே சிம்பல் சிவலிங்க தத்துவத்துடன் எப்படி வேலை செய்கிறது, இந்த சோக்குரே சிம்பலினுடைய பயன் என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, அது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த சோக்குரே என்பது உங்களுடைய வாழ்க்கையின் சக்தியை எங்கு வேண்டும் என்றாலும் அழைத்து வரக்கூடிய ஒரு மந்திர சாவி. இது நாம் பிரமிடுகளில் இந்த சோக்குரே சிம்பலை பதிச்சிருக்கிறோம். மிக பிரமிடுகள் இயற்கையாகவே சக்தி வளம் கொண்டது. அதில் சோக்குரே சிம்பல் பதிச்சிருக்கிறதுனால, அதாவது 2 உயர்வான விஷயங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். காப்பர் பிரமிடுகளில் சோக்குரே சிம்பல் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால அது மிக அற்புதமான வான்சக்தி ஈர்த்து தரக்கூடிய அருமையான ஒரு நிகழ்ச்சி அது. இந்த சோக்குரே சிம்பலுக்கு பேரே பவர் சிம்பல் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது முக்கியமான குறியீடு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சக்தி இங்கு வருக, எனர்ஜி கம் ஹியர் அப்படின்றது தான் இதனுடைய முழு அர்த்தம். முதலில் ஒரு செங்குத்தான கோடு, வெர்டிகல் லைனு. அடுத்தது அதன் மேல் இடது பக்கம் இருந்து வலமாக செல்லும் ஒரு கிடைமட்ட கோடு. அடுத்தது அதற்கு பிறகு கோட்டிற்கு ஒரு கடிகார ஊசிக்கு எதிர்முறையாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒரு 3 சுட்டு சுழல் ஸ்பைரல் வட்டம் இருக்கும். இந்த தத்துவம் தான் லிங்க தத்துவமும். இதில் லிங்க தத்துவமும் சோக்குரே சிம்பலும் ஒரே தன்மைகளை கொண்டது, ஈர்ப்புத்தன்மை அதிகம். இது மீண்டும் அந்த செங்கோட்டில் முடியும். ரேக்கி சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக இந்த சிம்பலை பயன்படுத்துகிறாங்க. ஹீலிங் செய்யும் போது எரிசக்தியை செறிவு செய்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அறைகள், பொருள்கள், உணவு, நீர் இதன் மீது இருக்கக்கூடிய அசுத்தங்களை போக்குவதற்கு, சுத்திகரிப்பு செய்யறதுக்கு இந்த சக்தியை பயன்படுத்தப்படுது. பாதுகாப்பிற்கு முக்கியமாக பயன்படுத்தலாம் இதை. மேலும் சோக்குரே என்பது ரைக்கியின் பயன்படுத்தப்படும் ஒரு பவர்ஃபுல் சிம்பல். அப்படின்றது ஷோ அப்படின்னு சொன்னால் இங்கே அப்படின்னு அர்த்தம், கு அப்படின்னா வருக அப்படின்னு அர்த்தம், ரே அப்படின்னா சக்தி அப்படின்னு அர்த்தம். ரேக்கிக்கே
ரேக்கி அப்படின்றது சக்தி களம் தான் அப்படின்றதுக்காக தான் அது. இந்த ரேக்கி சக்தியை அதிகரிக்கும் சுவிட்சு என்று சொல்லப்படுகிறது. சோக்ரே சிம்பல் வெர்டிக்கல் லைன், ஹரிஜென்டல் லைன், ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு 3 சிஸ்டமேட்டிக் இதில் இருக்குது. இந்த ஸ்பைரல் பொதுவாகவே ஆன்டி கிளாக் வைஸில் இது இருக்கும். இது எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லப்படுது செய்ய முடியும். ஹீலிங் செய்யும் முன்பாக முதலில் பயன்படுத்துவார்கள். இதை வந்து ஹீலர்கள் வந்து இது முதல்ல பயன்படுத்துவாங்க. இது எனர்ஜி ஃப்ளோவை வலுவாக செய்கிறது. மேலும் உடலின் வலி இருக்கும் இடங்களில் சோக்கரை வரையும் பொழுது வலி குறையும். எமோஷனல் ஹீலிங்க்கு இது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதாவது உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, அப்புறம் தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணுறது, மனம் வருத்திக்கிறது, தூக்கம் இல்லாதது, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிம்பிள் மிக அற்புதமாக வேலை செய்யும். நெகட்டிவ் எனர்ஜியை அற்புதமாக ரிமூவ் பண்ணுறதுல இந்த சோக்கரே சிம்பிளுக்கு விட்டது தான் வேற எந்த சிம்பிளும். இது ஆறாவை சுத்திகரிப்பு செய்யறதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. வீட்டை நெகட்டிவ் வெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான நிலையிலிருந்து பாதுகாக்கிறது. உணவு, நீர் ஆகிய மீது இந்த சோக்கரை சிம்பிளை பாசிட்டிவாக செய்யும் பொழுது அது சக்திகலமாக மாறுது. ரைக்கி ஹீலிங் போது எனர்ஜி இது கொடுக்குது. எனர்ஜியை ப்ரொடக்ட் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்பைரல் கான்டென்ட்டை வலுப்படுத்துகிறது இது. மேலும் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய கனெக்ஷனை வந்து இது சரி செய்யுது. ஹீலிங் முடிந்ததும் எனர்ஜி சீல் செய்யப்பட வேண்டும். ரேக்கி எனர்ஜி குவிந்து வேகமாக வேலை செய்கிறது. சக்தி கன்சர்வேஷன் அதிக தேவைப்பட்டால் சோக்குரே சிம்பிளை பயன்படுத்தலாம். இந்த பிசிக்கல் ஹீலிங்குக்கு மிக முக்கியம். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுக்கும் இது உதவுது. மைண்டு கிளாரிட்டி செய்கிறதுக்கும் இது பயன்படுத்தப்படுது. நெருக்கடி சூழலில் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு இது தேவைப்படுது. எனர்ஜி பிளாக்கேஜ் செய்கிறதுக்கு, எனர்ஜியை கரைக்கிறதுக்கு இது தேவைப்படுது. எங்கு வரையப்பட்டாலும் இந்த இடம் சாக்ரெட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான புனிதத்தன்மை அடையும். அன்பு, பாதுகாப்பு, உணர்ச்சி ஆகியவை கொடுக்கக்கூடியது. சோக்கரே வந்து ரேக்கியின் ஒரு அடிப்படை சாவி அப்படின்னே சொல்லலாம். ரேக்கி சிம்பிளில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த சோக்கரே சிம்பிள் தான். ஏன் வந்து இந்த சிவலிங்கத்தை கூட ஒப்பிடப்படுதுன்னா, சிவன் என்பது ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிர்த்தன்மையை குறிக்கிறது. அது இயங்காத ஒரு உயிர்த்தன்மை. அந்த இயங்காத உயிர்த்தன்மைக்கு சக்தி என்ற ஒரு பொருள் சேர்ந்த உடனே சிவசக்தியா ஒவ்வொரு மனிதனுடைய சொரூபமா, இல்லம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயமாக, வள்ளல் பிராருக்கு வாய் கோபுரமாக, தெல்ல தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கமாக விளங்கக்கூடியதுனால இதை வந்து சோக்கரே சிம்பல் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா, சிவலிங்க தத்துவம் ஏதாவது இந்த உலகத்துல ஒரு சில எல்லா மதத்துக்கும் சேர்ந்ததா ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பார்க்கலாம் பாருங்க. ஹேராம் அப்படின்ற வார்த்தை வந்து இந்துக்கள்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜீவ மந்திரம் அது. ஹேராம் அப்படின்னு சொன்னா ஒரு ராம் அப்படின்னு சொன்னா 2 பெருக்கல் 5. ரா என்ற எழுத்துக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு இருக்கு. இம் என்ற எழுத்துக்கு பவர் வந்து 5. ராம் அப்படின்னு சொன்னாவே 2 பெருக்கல் 5 10 சக்தி களமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதம் சொல்லுது. முஸ்லீம் மதத்தில் கூட ஹேராம் அப்படின்னு தான், அது ரெண்டையும் சேர்த்து சொன்னால் ஹேராம் அப்படின்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. புனிதமான இடத்தை குறிக்கக்கூடியது மெக்கா மதீனாவில் ஹேராம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து மாரி அப்படின்னு சொன்னால் இந்து மதத்தில் ஒரு தெய்வம், மரி அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் மதத்தில் ஒரு தெய்வம், மேரி அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டின் மதத்தில் ஒரு தெய்வம். அதனால் ஒரு சில எழுத்துக்கள், ஒரு சில வார்த்தைகள் வந்து எல்லா மதத்துக்கும் சேர்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சோக்கரே சிம்பலும் லிங்க தத்துவத்தை கொண்டது. சிவ தத்துவத்தம், சிவசக்தியினுடைய தத்துவத்தை அப்படியே கொண்டிருக்கிறதுனால தான் இந்த சோக்கரே சிம்பல் அவ்வளவு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இன்னும் இந்த சோக்கரே சிம்பிள்ல நிறைய ரகசியங்கள் பொதிந்திருக்குது. இந்த ஸ்பைரல் சிஸ்டம் வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது உலகத்திலே ஒரு மகா வெற்றிகரமான அந்த அமைப்பு. அது இந்த கோல்டன் ரேஷியோவும் இந்த சோக்கரே சிம்பிள் கூடயும்
லிங்க தத்துவத்துக்கூடயும் ஒத்துப்போகும். எனவே இப்படிப்பட்ட சக்தி எப்போதும் நம்மை சூழ்ந்தே இருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை எப்படி குவிப்பது, எப்படி கையாளுவது என்பதை தெரிந்தால்தான் வாழ்க்கை மாறுகிறது. அதாவது ஒரு சாதாரண கண்ணாடி, அந்த கண்ணாடிய சூரிய ஒளியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல பிடிக்கும்போது, ஒரு பேப்பர் வச்சோம்னா பேப்பரே எரிச்சிருது அந்த கண்ணாடி. அந்த குவி சூரியனுடைய குவி எந்த இடத்துல குவியுதல் செய்கிறோமோ, அந்த மாரி நம்முடைய இதற்குரிய ரேகை எனும் அற்புத பாதை உலகிற்கு வந்ததே நம்முடைய மனித குலத்திற்காக, நன்மை செய்யறதுக்காக தான். இது ரேகையினுடைய முதன்மையான சாவி சோக்குரே சிம்பல் தான். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, மன அமைதி, வீடு சுத்தகிரிக்கிறது, நம்மை சுற்றி பாதுகாப்பு வளையம் உருவாக்குறது. ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்கினால் உங்கள் அனுபவமே உங்களை ஆச்சரியப்படுத்தும். நீங்கள் ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் கூட சோக்குரே சின்னங்களை கற்பனை செய்து பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் சக்தி, அமைதி, ஒளி நிச்சயம் பெருகும். இது வெறும் சின்னம் அல்ல, உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கான கதவை திறக்கும் தெய்வீக சாவி சோக்குரே சிம்பல். உங்களை காப்பாற்றட்டும், வழிநடத்தட்டும், உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்று பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.